வணக்கம். நான் தான் சோனா பானா தானா பானா குடலை சார். சொதப்பிட்டேன் சார். ஒரு ஒன் மோர் போட்டுமா சார்? எப்ப பாரு நீ சொதப்படுறது உனக்கு வேலையை போச்சு. சார் ஒரு ஒன் மோர் எடுத்துக்கங்க சார். சார் சொல்ல மறந்துட்டேன். நான் தான் டைரக்டர். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சார். நாங்க பாத்துக்கிறோம். நாங்க நடிக்கணும் சார். கொஞ்சம் போங்க சார் அந்த பக்கம் போங்க. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. கவிஞரையா, இப்படி ஒரு பாட்டு நம்ம படத்துக்கு இப்படி ஒரு பாட்டு வேணும். ரொம்ப கஷ்டமான பாட்டா சார். இருந்தாலும் யோசிக்கிறேன் சார். அந்த எழுத்து பலகை எடுத்துட்டாங்க. எழுத்து பலகையா சார்? டயர்டா சொன்னேன் சார். நல்ல பாட்டு வந்தா சரி சார். அந்த எழுதுகோலை எடுத்தாங்க. எழுதுவோம்னா சார் பேனாவை சொன்னேன் சார். திறந்து தரணுமா? திறக்காத பேனால எழுத முடியாது சார். நல்ல பாட்டு வந்தா சரி சார். அந்த பாட்டை இன்னொரு தடவை பாடுங்க. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே போதும் 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 போதும். ஏசுதாஸ் கேட்டா ரொம்ப வருத்தப்படுவார். எப்படியோ நல்ல பாட்டு வந்தா சரி. இப்ப பாருங்க சார். ஆடி மாச ஆளான பிகரு மாம உனக்கு தானே. எப்படி சார்? சூப்பரா சார். அதே மாதிரி பாட்டு கேட்டா நீங்க அதே பாட்டுல எழுதிருக்கீங்க சார். அதே பாட்டா சார்? நல்லா பாருங்க சார். நீங்க மாசி மாசம் பாடுனீங்க. இங்க பாருங்க ஆடி மாசம் எழுதிருக்கேன். ஆளான பொண்ணுன்னு சொன்னீங்க. ஆளான பிகர் தானே சார் எழுதிருக்கேன். இது வேற தானே சார்? நல்லா பாருங்க சார். நீங்க மட்டும்னா மாத்தி மாத்தியா கதை எழுதுறீங்க. அதே கதையை தானே எழுதுறீங்க. அச்சமாவே தானே அரைக்கிறீங்க. சரி சரி, அடுத்த வரியா பாடுங்க. அப்பதானே நான் எழுத முடியும். என்ன எவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிக்கிறது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெட்டி கதை பேசிக்கிட்டு 4 வாட்டி வந்து கதவு தட்டிட்டேன். திறக்க மாட்டீங்களா? வந்த வேலையை முடிச்சுட்டு போக வேணாமா? சரி சரி வா. சார் என்ன சார் ஒரே நேரத்துல 2 அப்பாயின்மெண்டா? சார் இதுதான் ரொம்ப முக்கியம் சார். நீங்க போய் பாருங்க. நான் என் மூளையெல்லாம் கசக்கி எழுதி வைக்கிறேன் சார். சரிங்களா? ஓகே சார். ஏன் முட்டிக்கிட்டே வரேன்? தள்ளி நில்லு. சரி சரி, போய் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வா. என்ன பக்கெட்டு? காலி பக்கெட்டு. தண்ணி யாரு நிரப்புவா? உங்க அப்பாவை வந்து நிரப்புவாரு. நான் தான் நிரப்புவேன். போய் நிரப்பி எடுத்துட்டு வா. என்ன வெறும் தண்ணியோட வந்திருக்கீங்க? சர்ப்பு யாரு? உங்க அப்பா தான் வந்து போடுவாங்களா? இல்ல, நான் தான் போடுவேன். கவரை கிழிங்க. கவரா? சர்ப்பு நல்லா கொட்டு. நல்லா கையை விட்டு கலக்கியா? நல்லா கலக்கு. கலக்குனியா? கலக்கிட்டேன். மாப்பு யாரு எடுத்துட்டு வருவா? அதுவா நடந்து வருமா? இல்ல, நான் தான் போய் எடுத்து நடத்துவேன். நடந்து வராத, ஓடி வா. என்ன இழப்பு ரொம்ப ஓவரா இருக்கு? தள்ளு. இதுக்கப்புறம் தான் என் வேலையை சாப்பிடணும். மே மாசம் 98 மேஜரானே. என்ன டைரக்டர் சார் அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஆமா, அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் வந்துட்டேன். அப்ப நீங்க ஒருத்தர் மட்டும் எப்படி செய்ய முடியும்? ஏங்க, மாப்பு போடுறது ஒருத்தர் போடாம 10 பேர் சேர்ந்தா போடுவாங்க. மாப்பு போடுறதா? அவங்க கூட்டுறது பெருக்கிறது. கூட்டுறது பெருக்கிறதா? ஏன் இவ்வளவு வேலையில் இருக்கிறீங்க? கவிதரே, அடுத்த லைன் எழுதுங்க. என்னத்த போய் எழுதுறது? எல்லாம் லாக் ஆயிடுச்சு. லாக் ஆயிடுச்சா? யோ, என்ன மறுபடியும் நீங்க குத்திக்கிட்ட அரட்டை அடிச்சிட்டு இருக்கியா? அடுத்து ஸ்டார்ட் பண்ண வேணாமா?
சார் நீங்க போங்க, நான் மூளையை கசக்கி வைக்கிறேன். ம். கிளாஸ் எடு. விளங்கிடும். காஃபி டம்ளர் எடு. பிளேட் எடு. சோப்பு டப்பா எங்க இருக்கு? இந்த டச் 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 பண்ணாம வை. டச் பண்ணாம வச்சுட்டேன். டாப் யார் தரப்பா? நான் தான் தரப்பேன். தர. மெதுவா மெதுவாவா மெதுவா மெதுவாவா மெதுவா மூஞ்சில பற்றாம தர. ஓகேவா? கழுவி வைக்கிறது மட்டும்தான் என் வேலை. துடைக்கிறது எடுத்து வைக்கிறதெல்லாம் உன் வேலை. புரியுதா? என்ன நின்னுக்கிட்டே இருக்க? குனிஞ்சு வேலை செய். என்னத்தான் பெத்தாங்களோ எப்படித்தான் வளர்த்தாங்களோ. என்ன கவிஞரே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு மோனகள் தான் கேட்டது, கோரஸ் கேட்கவே இல்ல. துணி நான் புளிக்கிறேன், அப்ப என் முனகள் மட்டும் தானே கேட்கும். துணிதான் புரிஞ்சிங்களா? ஏன் நீங்க என்ன வேற என்ன நினைச்சீங்க? நான் என்னென்னமோ நினைச்சேன். யோ ஒத்தியா, யோ கல்லியா. சரி, நான் இன்னும் ஒரு 4 பேர் வீட்டுல போயிட்டு 10 பாத்திரம் தேய்க்கணும். என்னோட பணத்தை ஜிபே பண்ணிடு. சரி. மே மாசம் 98 யாரு இவங்க? அது வேலைக்காரி. வேலைக்காரியா? எல்லா வேலையும் நீ தான் செய்யற? அது போன வாரம் வரைக்கும் அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நான் சம்பவம் நடந்தது. அன்னைக்கு சண்டே பாண்டிச்சேரியில இருந்து நம்ம நண்பர் ஒரு மில்ட்ரி நம்ம கொண்டு வந்தார். சார் சண்டேங்கிறதுனால சாயந்தரம் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியல. டக்குன்னு ஒரு கட்டிங்க உள்ள வந்துட்டு அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிச்சது. அப்புறம் அப்ப மனசுக்குள்ள கிளி பறந்துச்சு, குயில் உள்ள வந்துச்சு. அது குயிலா அண்டங்காக்காண்டு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். விஜயத்தை சொல்லு. வந்த கிளி விளக்க மாத்தை எடுத்து கூட்ட ஆரம்பிச்சது. சார், குட் மார்னிங் சார். குட் நைட். குட் நைட்டா? சார், ஒரு தள்ளி உட்காருங்க. உட்கார போறியா? சார், இப்போ இருக்கணும் சார். நீ பாட்டுக்க ஒரு பக்கம் பெருக்கு, நான் பாட்டுக்க ஒரு பக்கம் பாக்குறேன். பாக்குறீங்களா? கூட்டுறத பாக்குறேன்னு சொன்னேன். கருப்பு வளையல் கையுடன் ஒருத்தி குனிஞ்சு நெளிஞ்சு பெருக்கி போனா வாசல் சுத்தமாச்சு, மனசு குப்பையாச்சு. திருட்டு கவிதை தானே, சொந்தமா யோசிக்க வராத. அவ விளக்க மாத்த எடுத்து கூட்ட ஆரம்பிச்சா, அவ கூட்டுனதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் பார்த்தத அவ பார்த்துட்டா. விளக்க மாத்த கீழே போட்டா. அப்புறம் டக்குன்னு பக்கத்துக்கு வந்தா. அப்புறம் டக்குன்னு கைய பிடிச்சா. அப்படியே பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் அப்படியே தாள போட்டா. தாளு தாளு. ஓ, அதுக்கு மேல நீ நினைச்ச மாதிரிலாம் நடக்கலையா? அப்புறம் அங்க வேற ஒண்ணு நடந்துச்சுயா.
என்ன நடந்தது? இப்படி குடிய வச்சு கும்மு கும்மு கும்முன்னு இப்படி ஏத்தி இப்படி ஏத்தி இப்படி ஏத்தி குடிய வச்சு என்ன குமுறிட்டாயா. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னா, இத்தனை வருஷத்துல என் புருஷனே என் இடுப்பை பார்க்க யோசிப்போம், நீ என் இடுப்பை பார்க்கறியா? அடத்து